இப்ப நான் கேட்க வர்றது என்னன்னா, ரொம்ப அதாவது இந்த ஜாதகத்த பார்த்து இது ரொம்பவே சுமார்ன்னு இருந்த பட்சத்திலயுமே, அவரு வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஏதோ உங்களால எக்ஸாம்பிள் சொல்ல நீங்க அப்படி ஒரு நபர் வரவே மாட்டாருங்கிறது தான் என் கான்செப்ட். ஆ. அதுதான் கான்செப்ட். நீங்க இப்ப நீங்க வரணும் அப்படின்னாலும் அதுக்கு உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்தானே நீங்க வருவீங்க. தெரியுதா? நீங்க நான் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்றீங்க, நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடிப்பீங்க. நேரம் நல்லா இல்லைன்னா கடைபிடிப்பீங்க, இல்லைன்னா கடைபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க சந்திக்கிறது கூட, நீங்க படிக்கிறது கூட, பார்க்கறது கூட, கேட்கறது கூட, சொல்றது கூட, இங்க எல்லாமே அது விதியில உள்ளார தான் இருக்கும். ஆனா அந்த விதிக்கு உட்பட்டதா அந்த மதி. ஆனா அந்த மதி இருந்தா விதியை வெல்லலாம். ஆனாலும் அதற்கும் ஒரு விதி வேணும் அப்படின்னு தான் அடிக்கடி நாங்க சொல்றோம். விதி கதி மதி. நம்ம விதி மதி ரெண்டுமே பேசினா போதும். நம்ம விதி இருந்தால் விதி தான் எல்லாமே நடத்துது. அந்த விதியை வெல்லலாமான்னா மதியை வெல்லலாம். ஆனால் அதற்கும் ஒரு விதி வேணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சொல்றது.